அன்றைக்கு அந்த பெண்மணி தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்லை, தலைவருக்காக காப்பி வாங்கி கொடுத்ததை கலைஞர் நெஞ்சுக்கு எழுதினார். காரணம், எனக்கு முன்னால் பேசிய தோழர் குறிப்பிட்டதை போல பெண்களுடைய மனம் மென்மையான மட்டுமல்ல, நன்றிக்கு பெயர் பெற்ற ஒரு குணம் என்று சொன்னார். அது பெண்கள் தான் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியை சொல்றேன், உங்களுக்கெல்லாம் தெரியும், கிருஷ்ணசாமிக்கும் தெரியும். கலைஞர் மறைந்த நேரத்தில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பியபடி தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணாவுடைய மறைவின் போது ஒரு கவிதை பாடினார். அந்த கவிதையை பேசுகிற போது சொன்னார், அண்ணா உன் இதயத்தை இரவலாகத்தா, நான் வரும்போது பத்திரமாக கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கிறேன் என்று உணர்ச்சி வயப்பட்டு அந்த கவிதையிலே அண்ணா மறைந்த நேரத்தில் வானொலியிலே அவர் பாடிய அந்த கவிதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இன்னும் அது ஒழித்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வோடு தான் தலைவர் செயல்பட்டு வந்தார். எமர்ஜென்சி நேரத்தில் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த 2 நாட்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஜெயிலுக்கு கலைஞர் போவார். அவரோட நானும் எல் கணேசனும் போவோம். இப்போ இருக்கிற ஏசி கார் போகிறலாம் இப்போ கிடையாது. அம்பாசிடர் காரு ஏசி கார் கிடையாது. 1 சீட்டிலே கலைஞர் உட்கார்ந்துருப்பார், பின் சீட்டிலே நான் உட்கார்ந்துருப்பேன், என் பக்கத்தில் எல் கணேசன் அமர்ந்து கொண்டிருப்பார். வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போவோம். ஒரு நாள் முரசொலி மாறனை பார்ப்பதற்கும், இன்னொரு நாள் தளபதி மு.க. ஸ்டாலினை பார்ப்பதற்கும். 3 மணிக்கு கோபாலபுரத்திலிருந்து கிளம்புவோம். அப்பொழுது தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் டான் பாஸ்கில் படிச்சுட்டு இருக்காங்க. பசங்க சின்ன பசங்க. அவங்கள போய் நான் தான் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்து வண்டியில் அழைத்து கொண்டு நேரடியாக ஜெயிலுக்கு பார்ப்பதற்கு போவோம். போகிற போது கோபாலபுரத்திலிருந்து கடற்கரை வழியாக அண்ணா சதுக்கு வழியாக தான் கலைஞர் போவார். ஒவ்வொரு முறையும் அந்த அண்ணா சதுக்கத்தை தாண்டுகிற போது கலைஞர் கையெடுத்து அண்ணா சதுக்கத்தை கும்பிடுவார். திடீரென்று ஒரு நாள் திரும்பி பார்த்து என்னிடத்தில் கேட்டார், எதற்காக அண்ணாவை இங்கே அடக்கம் பண்ணோம் என்று உனக்கு தெரியுமா என்று என்னை கேட்டார். எனக்கு தெரியாது. காரணம், அப்பொழுது எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எல் கணேசனை கேட்டார், அவருக்கும் தெரியாது என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் வரலாற்றை சொன்னார். சென்னையிலே அன்றைக்கு திமுகவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் சொந்த வீடு கிடையாது, அண்ணா உள்ளிட்டு. அந்த காலத்திலேயே கோபாலபுரத்தில் சொந்த வீட்டிலே வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கிற இந்த கோபாலபுரம் வீட்டை 1954 ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தவருடைய ஒரு ஐயருடைய வீட்டை வாங்கியவர் கலைஞர். அன்றைக்கே பங்களாவில் வந்து இன்னைக்கு பரதேசி பையெல்லாம் கலைஞருக்கு ஏழு சொத்து என்று பேசுகிறானே அவனுக்கு சொல்கிறேன். உங்கள் அம்மாவுக்கே சம்பளம் எடுத்துக்கிறவர் தான். உங்கள் அம்மாவுக்கு அம்மாவை வச்சு படம் எடுத்துக்கிறவர் தான். உங்கள் அப்பா எம்ஜிஆரையும் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். கொஞ்சம் கூட நேற்றைக்கு கூட ஒருவன் பேசுகிறான், கருணாநிதிக்கு என்ன சொத்து, குடும்பத்துக்கு என்ன சொத்து. உங்கள் அப்பா உங்கள் ஆத்தா எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த தலைவன் தான் என்னுடைய தானை தலைவர் கலைஞர். இன்றெல்லாம் அன்றே அந்த கதை கொடுக்குன்னா டைவர்ட் இருந்தால் கொஞ்சம் கூட தரம் இல்லாமல் பேசுகிறார். மறைந்த தலைவரை பற்றி பேசுகிறார். அந்த தலைவர் அந்த காலத்திலேயே சொந்த வீட்டில் பங்களாவிலே வாழ்ந்தவர் தான் கலைஞர். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. இந்த பகுதியிலே அண்ணா காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாருன்னா டிஆர்ஆருடைய செங்கல் சூழலில் ஒரு டீ கட்சி தான் போவார். ஒவ்வொரு இடம் அண்ணா வச்சுருப்பார். பாலஜாபாத் அந்த பக்கம் படப்பு பக்கம் போகிறதுன்னா முடிச்சூர் தாண்டினோடனே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு முன்காரில் காற்று ஓட்டமாக வாங்கிட்டு போவார் அண்ணா. இதெல்லாம் நாங்கள் பார்த்தவங்க அந்த காலத்தில். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. பேராசருடைய மாமனார் வீடு வெள்ளாளத்தெருவில் இருக்கும். அங்கே தான் அண்ணாவே வருவாங்க. திமுகவில் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. நாவலர் கூட அவருடைய துறவியார் பூந்தமல்லியே ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருந்தாங்க. ஒரு வீட்டில் இருந்தார். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. ஆக அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் சொந்த இடம் திமுகவுக்கு எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிற அளவுக்கு வசதியான இடம் இல்லாத காரணத்தினால் அண்ணா என்ன செய்வாரா, முக்கியமான பிரச்சனையை பற்றி தலைவருடன் பேச வேண்டும் என்றால் 10 மணிக்கு மேல் சென்னையில் கடற்கரைக்கு எல்லாரும் சொல்லுவார்.
காரணம் அப்போல்லாம் 8:30 மணிக்கு மேலே சென்னையில் பஸ்ஸே ஓடாது. இந்த பக்கம் பஸ்ஸே கிடையாது. அது வேறு அந்த காலத்தில் ஒரே ஒரு வேல்முருகன் அந்த டிஆர்ஆர் பஸ் தான் இங்கேருந்து அத்திப்பாறை அவர்களும் போவாங்க. அப்படி ஒரு போக்குவரத்து இருந்த காலம். அந்த காலத்தில் சென்னையே 8 மணிக்கு மேலேனா யுத்தம் ஆகிடும். ஆக அண்ணா என்ன செய்வாராம், 10 மணிக்கு மேலே எல்லாரும் கடற்கரை வர சொல்லுவாராம். பல முக்கியமான முடிவுகளை கடற்கரையை உட்காந்து பேசி முடிவெடுப்பாராம். குறிப்பாக திராவிட நாடு கொள்கையை கைவிட வேண்டும் என்ற ஒரு முடிவெடுப்பதற்கு முக்கியமான பிரச்சனை கட்சியினுடைய அடிப்படை கொள்கை. இதை கைவிடுவதா தொடர்ந்து வற்புறுத்துவதா என்று விவாதிப்பதற்கு அண்ணா விரும்பி கலைஞரை, நாவலரை, பேராசிரியரை, என் வி நடராஜனை, ஏவிபி ஆசை தம்பியை, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசை, டி.கே. சீனிவாசனை, இப்படி சத்தியவாணி முத்தம்மையாரை தவிர, காரணம் அந்த அம்மையாரை 10 மணிக்கு மேல் கூட்டத்திலே வந்து அழைத்து கொண்டு வருவது என்பது ஒரு பெண்ணாக இருந்த காரணத்தினால் தேவையில்லை என்று சொல்லி மற்ற தலைவர்களாக வர சொல்லுவாராம். அப்படி திராவிட நாடு கொள்கையை ஒத்திவைப்பதற்காக 10 மணிக்கு தோன்றிய கூட்டம் அடுத்த நாள் காலை 6:30 வரை உதயசூரியன் உதிக்கின்ற வரை கடற்கரையிலே உட்கார்ந்து பேசி அங்கே எடுத்த முடிவுதான் திராவிட நாடு கொள்கையை கைவிடுவது என்று. எந்த இடத்திலே உட்கார்ந்து எடுத்தார் என்றால், அண்ணா எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் என்று சொல்லி, அதனால்தான் பல முடிவுகளை கடற்கரையில் அண்ணா எந்த இடத்திலே உட்கார்ந்து எடுத்தாரோ அந்த இடத்திலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவெடுத்து அங்கே அடக்கம் செய்தோம் என்ற நிகழ்ச்சி வரலாறை எனக்கு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் செத்தாலும் நீ என்னதான் இங்கே அடக்கம் பண்ணணும் என்று கலைஞர் சொன்னார். சொல்லுகிற போது அவருக்கு வயது 52. நான் துடித்து போய் கேட்டேன், ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா? கலைஞர் வழக்கம் போல் நகைச்சுவையோடு சொன்னார், நெருப்புன்னு நாக்கு சுற்றுமையா? நான் சொல்லி வைக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் மறைந்தால் என்னை இந்த இடத்திலே தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே 1976 கலைஞர் சொன்னார். எந்த வேலையிலே அவர் சொன்னாரோ அவருக்கு இடம் கொடுப்பதற்காக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போடுவதற்கு அந்த வாய்ப்பை தளபதி எனக்குத்தான் கொடுத்தார். அந்த வழக்கை போடுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே பல என்ன வரலாறு